வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து, நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. கனவு நிலை உரைத்தல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். மனிதனின் கனவுகள்ங்கிறது உறங்க விடாதவை, உறக்கத்திலும் விடாதவை. அப்படிப்பட்ட கனவுகள் அவை கனவுகளாக இருந்தாலும் அதனால் சில பலன்கள் உண்டு. அப்படி பலனை சொல்லக்கூடிய குறள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறள். கனவினான் உண்டாகும் காமம், கனவினான் உண்டாகும் காமம், நனவினான் நல்காரை நாடித்தரற்கு. கனவினால் உண்டாகும் காமம், நனவினால் நல்காரை நாடித்தரற்கு. நனவினால் நல்காதவரை, நேரில் வந்து எனக்கு நன்மை செய்யாதவரை, நல்காதவரை, நாடித்தரற்கு, தேடிக்கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பதால் கனவினால் உண்டாகும் காமம் இனிது. இனிதுன்னு அவர் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. கனவினால் உண்டாகும் காமம் நனவினால் நல்காரை தேடித்தரற்கு. அதனுடைய பயன், கனவினால் உண்டாகக்கூடிய காமத்தின் பயன், அந்த பயன் என்ன அப்படின்னா, நேரில் வந்தால் கூட எனக்கு நல்காதவரை, நேரில் வந்தால் கூட என்னோடு கழித்திருக்காதவரை ஒவ்வொரு இரவும் எனக்கு தேடிக்கொண்டு வந்து சேர்ப்பதால் இந்த கனவு இனிது, நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனவினால் உண்டாகும் காமங்கிற சொற்றொடரை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தா அதில் ஒரு இனிமை, ஒரு ஒரு எட்டர்னல் ட்ரூத் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. கனவினால் உண்டாகும் காமம். ஏன்னா நாம் இது காமத்து பாலுடைய குறள். தலைவன் திரும்பி வராத, தன்னிடம் வந்து சேராத தலைவனை பற்றி சொல்கிறார். ஆனால் இதை நம்ம வாழ்க்கையுடைய மற்ற விஷயங்களுக்கு கூட எடுத்துக்கலாம். கனவினால் உண்டாகும் விருப்பு, நம்மால் தீர்க்க முடியாத, நம்மால் நேரில் அடைந்து விட முடியாத கனவுகளை சில சமயம் பகல் கனவுகள் வழியாக தீர்த்துக்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு காலமும் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதுனாலும் நம்மளால் வாழ முடியாத எத்தனையோ வாழ்க்கைகள் இருக்குது. நம்முடைய உடல், நம்முடைய மனம் ஒரு அறைக்குள் சிறைப்பட்டது தானே. நாம் வாழ முடியாத எத்தனையோ வாழ்க்கைகளை ஒரு பகல் கனவுகள் மூலமாக அதை கொண்டு வந்து தீர்ப்பதால் அந்த கனவுகளும் இனிது அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு ஆசிரியர் சொல்லியிருப்பார். பழைய ஜெயமோகன் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பழைய சினிமா படங்களில் பழைய எம்ஜிஆர் காலத்து படங்கள்லாம் ரெண்டு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு டேபிள் நிறைய எல்லா வித உணவுகளையும் எடுத்து வச்சு அவர் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருப்பார். ஹீரோவுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க. ஆனால் 25-30 ஐட்டம் இருக்கும் டேபிளில். அதில் ஒரு ஐட்டத்தை அவர் ஒத்த விரலால் இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பார். அதே மாதிரி ஒரு ஹீரோயின் ஒரு பெரிய பீரோவை திறந்து அதிலிருந்து ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க. அதில் ஒரு 1000 பட்டுப்புடவைகள் இருக்கும். அதில் ஒன்று எடுத்து அவங்க ட்ரெஸ் மாற்றிப்பாங்க. அது மாதிரி இந்த சீன் பர்பஸ்ஃபுல்லாக அந்த சினிமாவில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. சினிமா எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் இந்த காட்சிகள் இன்ஜினியராக அந்த காட்சிகளை அந்த படங்களில் வைப்பாங்க. காரணம் அன்னைக்கு அந்த இரண்டுமே ஒரு ஏழையினுடைய பகல் கனவு. அவனால் உட்காந்து 20 பிளேட்டில் சாப்பிட்றதுங்கிறது முடியவே முடியாது. ஒரு 1000 புடவையிலேருந்து ஒரு புடவையை தேர்ந்தெடுத்து அனுப்புறதுங்கிறது இருக்கிற கந்தையை ஒவ்வொரு நாளும் கசக்கி கட்டி கொள்ள வேண்டிய ஒரு தமிழச்சிக்கு அது பாசிபிள் இல்லை ஆனாலும் அவர்களும் அவர்களுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கு அதை ஒரு பகல் கனவாக, ஒரு காணல் நீராக பயன்படுத்திக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட கதாநாயகி சொல்லக்கூடிய கனவினால் உண்டாகும் காமமும் அதை போல இருக்கிறது போல தோணுச்சு. அந்த கனவினால் உண்டாகும் காமம் நனவினால் நல்காரை நாடித்தரற்கு. ஒரு நாளும் நனவில் என்னோடு இருக்க போகாதவரை தேடிக்கொண்டு ஒவ்வொரு இரவும் என்னோடு சேர்த்து விடுவதால் இந்த பகல் கனவும், இந்த கனவும் இனிது. அது கனவாக இருந்தாலும் இனிது. சிந்திக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.